ஆறாம் பாவம் அப்படின்னா நோய், எதிரி, கடன். இது வந்து நெகட்டிவ். ஆனால் அதுலேயே ப்ளஸ்ஸும் இருக்குது. ஒருத்தங்க வேலைக்கு போகிறாங்கன்னா அதுதான் ஆறாம் பாவம். அவருடைய வேலை அப்படிங்கிறது ஒருத்தர்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறதோ, இந்த அடிமை தொழில் செய்கிறதோ ஆறாம் பாவம். இங்கே நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், ஆறாம் பாவம்னா வெற்றின்னு அர்த்தம். எப்படி 11ஆம் பாவம் ஒரு வெற்றியோ, அதே மாதிரி இந்த 6ஆம் பாவமும் தான் நமக்கு வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு இல்லை அந்த அப்புறம் ஒரு நாட்டுக்கும் கிரிக்கெட் விளையாடுறாங்க அப்படின்னா அதுல யார் ஜெயிப்பா அப்படிங்கறது இந்த 6ஆம் பாவத்தை வச்சுதான் இதை வச்சுதான் இப்ப இந்தியா ஜெயிக்கும் தோக்கும், இந்தியா ஜெயிக்கும் இந்தியாவில தோக்கும் அப்படிங்கறத இதை வச்சுதான் இது இல்ல அந்த 6ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா அதுக்கு ஒரு பெரிய அளவு பூமாயி போவார். அதாவது எதிரி, கடன், நோய் இது மாதிரி அது அந்த பாவகிரகங்கள் இருக்கிற பட்சத்துல அந்த மாதிரியான. அதனாலதான் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா குண்டடிப்பட்ட பிறகு திரும்ப பாப்புலர் ஆனார். நோய் வாய்ப்பிட்டு திரும்ப வந்து எலெக்ஷன்ல போய் ஜெயிச்சாரு. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சில ஜாதக அமைப்புல அவன் கடன் வாங்கினாதான் அவனுக்கு வருமானமே வரும். அத மாதிரி இருக்கும். அதாவது அந்த 6ஆம் பாவம் அவனுக்கு சரியா இல்ல, 6க்குரியவன் போய் எங்கேயோ போய் மறைஞ்சிருக்கான், இல்ல 6க்குரியவன் வேற கிரகங்களோட இருக்கிறான். இந்த மாதிரி அவன் கடன் வாங்கும்போது கடன் வாங்கி பொதுவாகவே வந்து ஒருத்தங்களுக்கு கடன் ஏற்பட்டுருச்சுன்னா பயப்படவே கூடாது. கடன் வாங்கிட்டா என்ன நம்ம தலைவர் தாக்கிட போறீங்க, எதுவும் நாட்டிலேயே மிக பெரிய அளவில் ஊழல் பண்ணா கூட உள்ள போயிட்டு வெளியில வந்துடுறான், ஜாமீன்லேயே வந்துடுறான். அவனே பயப்படாம இருக்கும்போது நாம எதுக்கு பயப்படணும்? சில பேருக்கு வந்து எதிரியாவே ஒருத்தன் இருப்பான். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் பாவத்துல செவ்வாய் சனிலாம் இருந்ததுன்னா அவனை எதிரிகள் ஒண்ணுமே செய்ய முடியும். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்மோடு யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா நேர்மறை சிந்தனையாளர் நற்பவி நம்பிராஜன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் நற்பவி சார். எல்லாருமே கேட்குற கேள்வி என்னன்னா, சார்கிட்ட வந்துட்டு நம்ம பேசணும்னா கண்டிப்பாக பணம் வந்துட்டு நிறையா நமக்கு சேரும் போல், சார் வீடியோ பார்த்தாலே பணம் சேருது அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கான, ஏன்னா இப்போ நீங்கள் மக்களின் தேவை அதாக தான் இருக்குது, அதுக்கு நீங்கள் ஒரு வழி சொல்கிறீங்க, அதில் எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனால் நீங்கள் வந்து யாரையும் சோம்பேறி ஆக்கலை, அது வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. இப்போது நம்ம ஜாதக கட்டத்தில் எடுத்து வச்சு பார்த்தோன்னா 6ஆம் பாகம், அந்த 6ஆம் பாகம் பார்த்தீங்கன்னா நோய், அப்புறம் கடன் பிரச்சனை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதில் தான் இருக்குது. பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் 6ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் ஒருத்தருக்கு கிரகம் இருந்துச்சு அப்படின்னாலே அச்சச்சோ முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற அளவுக்கான ஒரு பில்டப் இருக்கும். இப்போ இந்த 6ஆம் பாவம் பற்றி நம்ம பேசலாம் சார். கண்டிப்பாக. 6ஆம் பாவம் அப்படின்னா நோய், எதிரி, கடன். இது வந்து நெகட்டிவ். ஆனால் அதுலேயே ப்ளஸ்ஸும் இருக்குது. ஒருத்தங்க வேலைக்கு போகிறாங்கன்னா அதுதான் 6ஆம் பாவம். அவருடைய வேலை அப்படிங்கிறது ஒருத்தர்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறதோ, இல்லை அடிமை தொழில் செய்கிறதோ 6ஆம் பாவம். அதுக்கடுத்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், 6ஆம் பாவம்னா வெற்றின்னு அர்த்தம். எப்படி 11ஆம் பாவம் ஒரு வெற்றியோ, அதே மாதிரி இந்த 6ஆம் பாவமும் தான் நமக்கு வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு இல்லை அந்த அப்புறம் ஒரு நாட்டுக்கும் கிரிக்கெட் விளையாடுறாங்க அப்படின்னா அதுல யார் ஜெயிப்பா அப்படிங்கறது இந்த 6ஆம் பாவத்தை வச்சுதான் இப்ப இந்தியா ஜெயிக்கும் தோக்கும், இந்தியா ஜெயிக்கும் இந்தியா தோக்கும் அப்படிங்கறத இதை வச்சுதான் இது பண்ணுவாங்க. பிரசனன்னு ஒண்ணு இருக்கும்போது அந்த 6ஆம் பாவம் சார்ந்த விஷயங்கள், 6ஆம் பாவம் சார்ந்த 6ஆம் பாவமே வலுத்துடுச்சுன்னா அந்த இதுதான் வந்து ஜெயிக்கும். இந்த 6ல வந்து கிரகங்களே இருக்கக்கூடாதுன்னு இல்லை, இப்போ பாவ கிரகங்கள்லாம் 6ஆம் இடத்துல இருக்கலாம். உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆருக்கு வந்து 6ஆம் பாவத்துல தான் சனி இருக்கும். அதாவது 3, 6, 11ல எப்பவுமே வந்து கிரகங்கள் வந்து பாவ கிரகங்கள் இருந்தா அவங்களுக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ் அது. அதுல அவருக்கு அந்த இடத்துல சனி இருக்கிறதுனால எப்பவுமே என்ன அப்படின்னா அவருக்கு ஒரு நோய் வந்ததுன்னா அதுல அந்த 6ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா அதுக்கப்புறம் அவரு பெரிய அளவு பூமாயி போவார். அதாவது எதிரி, கடன், நோய் இது மாதிரி அதுல அந்த பாவகிரகங்கள் இருக்கிற பட்சத்துல அந்த மாதிரியானது. அதனாலதான் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா குண்டடிப்பட்ட பிறகு திரும்ப பாப்புலர் ஆனாரு. நோய் வாய்ப்பிட்டு திரும்ப வந்து எலெக்ஷன்ல போய் ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு டிஎம்கேல இருந்து வெளியில வந்து ஒரு எதிரியா உருவான பிறகுதானே ஏடிஎம்கேங்கிற
ஒரு இதே உருவாச்சு. ஒரு அது தனித்துவம் மாதிரி வந்துச்சு. சில கிரகங்கள் வந்து 6ஆம் பாவத்துல இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்ப ராகு கேதுலாம் 6, 12ல இருக்கிறது ரொம்ப நல்லதும்பாங்க. இப்ப இந்த 6ஆம் பாவத்துல நோய், எதிரி, கடன் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு மனுஷனா பிறந்தானா என்னைக்குமே வந்து ஆஸ்பத்திரியே போனதில்லைன்னு இந்த காலகட்டத்துல சொல்லவே முடியாது. அதெல்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும். அப்பெல்லாம் பாட்டி வைத்தியம் அப்படிங்கிற மாதிரி தானே யார் மருத்துவமனைக்கு போனாங்க. இந்த காலகட்டத்துல சாதாரணமா ஒரு காய்ச்சல் வந்தா கூட, தலைவலி வந்தா கூட உடனே வந்து மருத்துவமனைக்கு போறதோ இல்லை ஏதாவது ஒரு மருந்து எடுத்துக்கிறதோ தானே விஷயமா இருக்குது. அப்போ மருத்துவமனை, நோய், அப்புறம் வந்து இந்த கடன், இந்த எதிரி இதெல்லாம் குறிப்பிடக்கூடியது தான் இந்த 6ஆம் பாவம். இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும். இதுல இருந்து நாம எப்படி இது பண்ணலாம்? கடன் வந்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில ஜாதக அமைப்புல அவன் கடன் வாங்கினா தான் அவனுக்கு வருமானமே வரும். அந்த மாதிரி இருக்கும். அதாவது அந்த 6ஆம் பாவம் அவனுக்கு சரியா இல்ல. 6க்குரியவன் போய் எங்கேயோ போய் மறைஞ்சிருக்கான். இல்ல 6க்குரியவன் வேற கிரகங்களோட இருக்கிறான். இந்த மாதிரி அது பாதகாதிபதி, மாரகாதிபதி, அஷ்டமாதிபதி இல்ல ஏதோ ஒண்ணு இப்படின்னு இருந்ததுன்னா, அவன் கடன் வாங்கும்போது கடன் வாங்கி மேல வந்துருவான். அந்த கடனை அப்புறம் கட்டிருவான். அந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு அந்த கடன் வாங்கி அழிந்து போகக்கூடியவர்களும் இருப்பாங்க. விட்டதை பிடிக்கிறேன் அப்படின்னு செய்யக்கூடியவங்க, இது பண்ணக்கூடியவங்க. அப்போ இதுல இருந்து நாம எப்படியெல்லாம் இது பண்ணலாம் அப்படின்னா, நாம வந்து முதல்ல வந்து முடிந்த அளவுக்கு கடன் வாங்காமல் இருக்கணும். கடன் கொடுக்காமலும் இருக்கணும். சில பேருக்கு கடன் எப்படி ஏற்படும்னா, யார்கிட்டயாவது போய் நான் பணம் கொடுத்தேன், அவன் எனக்கு அது கொடுக்கல, இது கொடுக்கல. வெளிநாட்டு வேலைக்கு கொடுத்தேன், அரசு வேலைக்கு கொடுத்தேன், அந்த வேலைக்கு கொடுத்தேன், இந்த வேலைக்கு கொடுத்தேன், இல்லை ஏதோ ஒன்று தொழில் செய்ய இது பண்ணேன், ஹெல்ப் பண்ண போனேன், அதனால பணம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். முதல்ல வந்து கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்கவும் கூடாது, கடன் கொடுக்கவும் கூடாது அப்படிங்கிற ஒரு பேசிக்கை வந்து கோலை வந்து செட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் வந்து பிரத்தையாருக்கு நிறையா வாலின்றா சொல்லணும். எப்படி இந்த நம்ம நாட்டோட கடன் இவ்வளோ இருக்குது, தமிழ்நாட்டோட கடன் இவ்வளோ இருக்குது, இந்த மாதிரியான கேஸ் ஸ்டடியை எடுத்து நம்ம இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் நிறைய பேர் வந்து ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட்ஸாக இருக்காங்க. அவங்க வந்து அந்த இதை வந்து ஒரு ஷேர் பண்ணுறதுனாலயே அவங்களுக்கு அந்த கடன் பிரச்சனை நீங்கும். ஒருத்தர் கடனில் இருக்காருன்னா அவருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரியான இதை வந்து சேமிப்பு பண்ணுங்க, இப்படி இதில் கடன் வாங்காதீங்க, அதில் கடன் வாங்காதீங்க, பெர்சனல் லோன் வாங்காதீங்க, கிரெடிட் கார்டில் லோன் வாங்காதீங்கன்னு நாம் சொல்கிறதுனால நமக்கு கடன் ஏற்படாமல் இருக்கும். அல்லது கடன் வாங்குறதுக்கு உதவி செய்யலாம். இந்த ஒரு படத்தில் வந்து வடிவேலு போய் பார்த்திபனுக்கு வந்து ஜாமீன் போடுவார். நாம் ஜாமீன் போட்டு அவன் கடன் கட்டுறதுக்கு அவனுக்கு சரியான நபருக்கு தான் நம்ம இது பண்ணணும். யாருக்காவது தெரியாம போட்டு மாட்டிக்கிற கேசஸும் இருக்கு. அப்படி பண்ணிடக்கூடாது. இல்லை நம்ம அதுக்கான வழிவகைகளை சொல்லலாம். இந்த பேங்க்ல போய் வாங்குங்க, எல்ஐசியில் போய் லோன் வாங்குங்க, உங்களுக்கு அது வந்து கம்மியான அமௌண்ட் வந்து உங்களுக்கு இதாக இருக்கும், வட்டியாக இருக்கும். இப்படியான இதை வந்து நம்ம லீகல் அட்வைஸ் வந்து இது பண்ணலாம். இல்லை ஜொல்ல பிளட்ஜ் பண்ணி இந்த பேங்க்ல போய் லோன் வாங்குங்க அப்படின்னு கூட இது பண்ணலாம். பொதுவாகவே வந்து ஒருத்தங்களுக்கு கடன் ஏற்பட்டுடுச்சுன்னா பயப்படவே கூடாது. கடன் வாங்கிட்டா என்ன நம்ம தலையை துண்டாக்கிற போகிறீங்க? எதுவும் இந்த நாட்டிலே மிகப்பெரிய அளவில் ஊழல் பண்ணால் கூட உள்ளே போயிட்டு வெளியில் வந்துடுறான், ஜாமீன்லேயே வந்துடுறான். அவனே பயப்படாமல் இருக்கும்போது நாம எதுக்கு பயப்படணும்? அம்பானி அதானியே லட்சம் கோடிக்கு கடன் வச்சிருக்காங்க. தள்ளுபடி பண்ணிடுறாங்க. நம்ம கடனை தள்ளுபடி பண்ணுவானுங்களா? அதை பண்ண மாட்டானுங்க. அதுதான் மக்களோட இதெல்லாம் யார் கேட்கறது இல்லை. என்றைக்குமே நம்ம கேட்கணும், பேசணும். பேசுறதுக்கு பயந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம தலையில மிளகா அரைச்சிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. அப்போ நாம வந்து அந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதை வந்து நிறைய இது பண்ணலாம். இப்போ ஒரு வீட்டில் வந்து வாயு மூலைன்னு இருக்கும், வடமேற்கு மூலைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல போய் கடன் தொகையை எழுதி வச்சுக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், அந்த இடத்துல எது வச்சாலும் வெளியில போயிடும். கல்யாணம் ஆகாதவங்க அங்கே போய் படுத்திருந்தாங்கன்னு வைங்க, வெளியில போயிடும். ஒருத்தவங்க வந்து ஒரு நிறுவனம் இருக்கு, ஒரு ப்ராடக்ட் வந்து விற்கணும், இந்த வாய்மொழியில கொண்டு போய் வச்சாங்கன்னா அது வித்துரும். இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்கு, எவனுமே வந்து அது மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய ஆஃபீஸ்ன்னு வைங்க, இல்லை ஒரு எல்ஐசி ஆஃபீஸு, ஏஜென்ட்டோ இந்த மாதிரியான இது வெளியில போய் அவங்க பொழப்பு எடுத்துட்டு வரணும், இல்லை மார்க்கெட்டிங் பண்ணிட்டு வரணும்னா அந்த நபர்களை கொண்டு போய் அங்கே உட்கார வைக்கணும். அப்போ அவன் வெளியில போய் பிஸ்னஸ் கொண்டு வருவான்.
அதுதான் அந்த வாய் மூளைக்குண்டான விஷயம். அங்கே எதை வைக்கிறோமோ அது வெளியில் போயிடும். இப்போ நம்ம வீடு வந்து ஒன்று விற்கணும், இடத்த விற்கணும், அந்த இடத்த விற்றா நம்ம கடன் அடைச்சிருவோம். அப்படிங்கும்போது அந்த வாய் மூலையில் போய் அந்த டாக்குமெண்ட்டை வச்சிடணும். அந்த மண்ணை கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கணும். இந்த இடம் சீக்கிரமாக வைக்கணும். சும்மா கொண்டு போய் வைக்கக்கூடாது, நினைக்கணும். நினைக்கிறது தான் நமக்கு நடக்கும். மேனிஃபெஸ்டேஷன் அதுதான் விஷயம். அதை வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு எல்லா இதுவுமே நடக்கும். எந்த ஒருத்தவங்க வியாபாரியாக இருக்காங்க, அவங்களுக்கு இதை வந்து ஒரு அரிசி கடை வச்சுருக்காங்க, மளிகை கடை வச்சுருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு ப்ராடக்ட் அவங்களுக்கு சேல் ஆகணும். வாய் மூலையில் கொண்டு போய் வச்சா அது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிடும். திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் வாய் மூலையில் போய் படுத்துட்டே இருந்தாங்கன்னா அங்கே தலை வச்சு படுக்கணும், காலை வச்சிடக்கூடாது. தலையே வந்து அந்த வாய் மூலையில் வச்சு அவங்க படுக்கணும். படுத்தாங்கன்னா அவங்க சீக்கிரமாக வந்து கல்யாணம் ஆகி போவாங்க. அப்புறம் நோய் அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக இன்றைக்கி நிறைய இடங்கள்ல வரக்கூடியதாக இருக்குது. அந்த வைரஸ் இந்த வைரஸ்ன்னு இருக்குது. இப்போ நோய் வந்து நமக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா, வந்தாலும் அதுலேருந்து தப்பிக்கணும்னா நோயாளிகளுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அது எந்த மாதிரியான நோயாளிகள்? வசதி வாய்ப்பு இருக்கிறவங்களா இல்லை, அரசு மருத்துவமனையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க, கர்ப்பிணிகளாக இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி யாருமே இல்லாமல் அனாதையாக இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு போய் வாலண்டரி சர்வீஸை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இந்த நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வராது. இப்போ வம்பு வழக்கு பிரச்சனையை குறிக்கக்கூடியதுதான் இந்த ஆறாம் இடம்னு அர்த்தம். அப்போ போலீஸ் ஸ்டேஷன் அதுதான், கோர்ட்டு அதுதான். அப்போ வாரத்தில் ஒரு நாளாவது நாம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம என்ன லக்னமோ அதுக்கு 6ஆம் இடம் தானே நம்மளோட ஆறாம் பாகம். அது வந்து இப்போ உதாரணத்துக்கு மேச லக்னமாக இருக்காங்கன்னு வைங்களேன், மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி. அப்போ புதன்கிழமை போய் நம்ம வந்து ஒரு கோர்ட்டில் போய் உட்காந்துட்டு அங்கே சும்மா இருந்துகிட்டே வரலாம். நாம் கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அதை தவிர்ப்பதற்கு, அந்த பிரச்சனையை தவிர்ப்பதற்கு, கடன் பிரச்சனையை தவிர்ப்பதற்கு, நோய் சம்மந்தப்பட்ட விஷயத்தை தவிர்ப்பதற்கு அந்த 6ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போயிட்டு வந்துடலாம். போலீஸ் ஸ்டேஷன் அப்படிதான். இப்போ விருச்சிகம் சார், விருச்சிகம்னா விருச்சிகம்னா விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேசம் செவ்வாய்க்கிழமை போகணும். இல்லை 6ஆம் பாகமே விருச்சிகம்னா அப்படி 6ஆம் பாவமே விருச்சிகம் அப்படின்னா உங்களுக்கு யாருக்கு 6ஆம் பாவம் விருச்சிகமாக வரும்? மீதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலா, விருச்சிகம். அதுவும் செவ்வாய் தானே உங்களுக்கு. மேசம், விருச்சிகம், செவ்வாய் இப்படி எடுத்துக்கோங்க. நேரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 வீடு எல்லாருக்குமே. ஆமா, இவங்களுக்கு மட்டும்தான் ஒரு வீடு. யாருக்கு? சூரியனுக்கும் சந்திரனுக்கும். ஆமா, சிம்மம், கடகம். மற்ற எல்லா கிரகங்களும் பார்த்தீங்கன்னா மேசம், விருச்சிகம் 2. இந்த பக்கம் மீனம், தனுசு, அந்த பக்கம் ரிஷபம், துலாம், அந்த பக்கம் மிதுனம், கன்னி. இப்படி அவ்வளோதான். அப்போ செவ்வாய்னா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை, புதன்னா புதன்கிழமை, கன்னி மிதுனம்னா, அதுக்கடுத்து ரிஷபம், துலாத்துக்கு வெள்ளிக்கிழமை. இப்படியான நாளை தேர்ந்தெடுத்துட்டு போகலாம், அல்ல அந்த ஓரையை தேர்ந்தெடுத்து போகணும். அப்படி போகும்போது நமக்கு அந்த 6ஆம் பாவம் மட்டுப்படும், அதில் ப்ளஸ் நடக்கும். இப்போ நமக்கு வேலை கிடைக்கும். வேலை இல்லாமல் இருக்கிறான்னு வைங்களேன், அவன் வந்து ஒரு கோர்ட்டு கேஸுக்கு போய் அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த பாம்புல புண்ணக்கட்டோடு தெரியாமல் இருப்பாங்க பாருங்க, வயசான பெரியவங்க. வயசானவங்கள்லாம் வந்து சனியில் வருவாங்க. இப்போ வந்து பாதுகாப்பு சார்ந்த நபர்கள் அந்த மாதிரி இதில் இருக்கிறவங்க, அப்படியானவங்க வந்து உங்களுக்கு செவ்வாய் சார்ந்த நபர்களாக இருப்பாங்க. அதே ஒரு விவசாயியாக இருந்தால் அது புதன். இப்படி ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்காங்கன்னா சூரியன், அம்மா ஸ்தானத்தில் இருக்காங்கன்னா சந்திரன். அப்படி அந்த மாதிரியான நபர்களுக்கு போய் நம்ம உதவி செய்யலாம். நாம் வந்து வாலின்றா இந்த லாயரை போய் பாருங்க, இந்த இதை பண்ணுங்க, நம்ம லா சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறையா படித்து அதுக்குண்டான விஷயங்களை அவர்களுக்கு தெளிவுபடுத்தலாம். எதுவுமே இல்லையா, எப்படினாலும் எல்லா கோர்ட்லையும் ஏதாவது ஒரு பிள்ளையார வச்சிருப்பான். அங்கே போயிட்டு அந்த பிள்ளையார் கிட்ட ஒரு 2 மணி நேரம் உட்காந்துடணும். ஒரு லக்ன நேரமாவது உட்காரணும். லக்ன நேரங்கிறது 2 மணி நேரம். அப்போ அந்த 2 மணி நேரம் அங்கே உட்காந்துட்டு ஃபோன்லாம் எடுத்து இது நோண்டிக்கிட்டு அந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. நான் பாட்டுக்கு உட்காந்து நமக்கு அந்த நோய் எதிரி கடன் சார்ந்த பிரச்சனைகள் சீக்கிரமாக சால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நாம் வந்து வேண்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த மாதிரியான விஷயங்கள், இந்த கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, இந்த நோய் இருக்கிறவங்க, இந்த மாதிரியான இதில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். யாராவது வந்து உதவி செய்வாங்க. நாம் பெருத்தியாருக்கு உதவி செஞ்சோம்னா நமக்கு உதவிகள் தானாக தேடி வரும். அதுதான் வந்து அன்பே சிவத்தில் சொல்கிறாரு கடவுள் அப்படின்னு. நம்ம வந்து ஒருத்தரை பார்த்து வருத்தப்படுறோம், ஒருத்தரை பார்த்து நம்ம ஆதங்கப்படுறோம், எம்பத்தி. அதுதான் வந்து
சிம்பத்தி எம்பத்தி இன்னைக்கு சிம்பத்தியை வந்து எல்லாரும் வந்து வேற மாதிரியான இதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த அரசியலுக்குலாம் அதுதானே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எம்பத்தி வந்து நீங்க உங்களுக்காக நான் ஃபீல் பண்றது தானே. கண்டிப்பா அதுதான் இருக்கணும். அது வந்து ஒரு இதை செஞ்சா நமக்கு இது கிடைக்கும்னு நினைக்காம உண்மையிலேயே ஆத்மார்த்தமா இருக்கணும். நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா, நாம ஒரு கடங்காரனா இருந்தோம், நாம ஒரு நோயாளியா இருந்தோம், நமக்கு ஒருத்தன் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கான். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, நாம பிறக்கும் போதே நமக்கு எதிரின்னு ஒருத்தர் இருப்பான். அது வந்து எழுதப்பட்ட ஒரு விதி தான். நம்ம கர்மா தான் ஒன்று தான். நாம் ஒருத்தனுக்கு குடைச்சல் கொடுத்துருப்போம், அவன் தான் நம்மளை வந்து ஏமாத்துவான், அவன் தான் நமக்கு வந்து பிரச்சனையை பண்ணுவான். இப்போ பக்கத்து வீட்டுக்காரனே சில பேர் கேஸ் போடுறாங்கல்ல, இல்லை சொந்தக்காரங்களே கேஸ் போடுறாங்கல்ல, மாமன் மச்சான் அடிச்சுக்கிறது, அப்பா பையனுக்குள்ளேயே சண்டைலாம் வருது இல்லை. இப்போ நம்ம அரசியல்லையே பார்க்குறோம்ல நிறையா, அது மாதிரியான இதுதான். ஸோ அப்போ அதெல்லாம் வந்து ஏன் அப்படின்னா, நம்ம ஏதோ விட்ட குறை தொட்டக்குறை கர்மா அப்படிங்கிற இது. பட் அதை சரி பண்றது ஒரு சிலர்லாம் நமக்கு இதை பண்ணணும். ஒரு சிலர்லாம் பழகிருக்க கூட மாட்டோம், ஆனா பார்த்தாலே பிடிக்காம போயிடும். அது ஆமா, இதுக்கே ஒரு கதை உண்டு. ஒரு ராஜா வந்து திக்கோலம் போயிட்டு வருவார். எப்பவுமே திக்கோலம் போறது தான் ராஜாவோட வழக்கம். அப்போ போகும்போது அவருக்கு என்னன்னு தெரியல, அந்த ஒரு விறகு கடை கிட்ட போகும்போது அந்த விறகு கடைக்காரனை பார்த்தாலே அவருக்கு வந்து கோபமா வரும். அப்புறம் மந்திரிகிட்ட சொல்லுவாரு, அந்த விறகு கடைக்காரனை பார்த்தா அவனை சிரச்சேதம் பண்ணிடணும்னு போல தோணுது. என்னன்னே தெரியல, அவனுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, பட் ஆனா வந்து அவனை கொல்லணும்னு எனக்கு ஒரு வெறி இருக்குது, ஏன் அதை கொஞ்சம் விசாரி அப்படிம்பாரு. அப்போ வந்து அவர் போய் மந்திரியா இல்லாமல் அவர் ஒரு மாறு இடத்துல போய் அந்த கடையில் போய் வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கும்போது, இந்த ராஜாக்கள்லாம் வந்து அவங்க வந்து பெரிய பெரிய இதெல்லாம் பண்ணும்போது இந்த சந்தனக்கட்டை இதை மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான இதில் தான் விறகுலாம் இது பண்ணி ஹோமம்லாம் பண்ணுறது வைக்கிறது, அந்த மாதிரியான இதை யூஸ் பண்ணுவாங்க. இவன் கடையில் வாங்க மாட்டேங்கிறான்னு இந்த ராஜா சீக்கிரமாக ஜாகணும், இவன் எதுவுமே வாங்க மாட்டேங்கிறானே, நம்ம இதில் இது பண்ண மாட்டேங்கிறானேன்ற அந்த ஆதங்கத்தில் அவன் நிறைய அவனுக்கு ஒரு வெப்ராளத்தில் நிறைய பேர்கிட்ட அந்த இதை வந்து பொருளியாக பேசுறது. இந்த நெகட்டிவ் எனர்ஜி அந்த ராஜாவை போய் தாக்கியிருக்கு. அப்போ வந்து இவனோட இதையும் அவர் மாற்றி இது பண்ணுறாரு, மந்திரி வந்து மாற்றி இது பண்ணுறாரு. நீ இனிமேல் அப்படி நினைக்காத, ராஜாவும் இதுலேயும் வாங்குவாருன்னு நினை அப்படின்னு சொல்கிறார். அப்படி அவன் மாற்றி இது பண்ணும்போது ராஜாவுக்கு அவன் மேலே அந்த பழி, அந்த பாவம், அந்த இது மாதிரியான இதெல்லாம் குறைஞ்சு போயிடுது. அதுதான் வந்து ஒருத்தன் நம்ம பஸ்ஸில் போகிறோம், அவன் ஒருத்தன் பார்த்தாலே பிடிக்காது, இவனை பார்த்தாலே வெறுப்பாக இருக்க, ஏதாவது விஷயமா பண்ணிகிட்டு இருப்பானுங்க, சில தேவையில்லாத செயல்களை செய்வாங்க. அப்போ அவனை அடிக்கணும் போல இருக்கும். அதெல்லாம் அந்த மாதிரி ஏதாவது இதாக தான் இருக்கும். ஸோ அப்படியான இதுதான் விஷயம். சில பேருக்கு வந்து எதிரியாகவே ஒருத்தன் இருப்பான். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் பாவத்துலலாம் செவ்வாய் சனிலாம் இருந்ததுன்னா அவனை எதிரிகள் ஒன்றுமே செய்ய முடியாது. எத்தனை பேர் வந்தாலும் சரி அவனை வந்து எதிரிகள் வந்து எந்த இதுவும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இப்போ எம்ஜிஆர்லாம் அப்படி தானே இருந்தார். கடைசி வரைக்கும் அவரை வந்து ஜெயிக்கவே முடியல. இல்லை, இருந்த வரைக்கும் அவர் தானே முதலமைச்சராகவே இறந்து போனார். அந்த மாதிரியான இதெல்லாம் அந்த 6ஆம் பாவம் தான் வந்து சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்போ நோயாளிகளுக்கு உதவி செய்வது, கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது பண்ணுறது. இப்போ ஒருத்தங்க ஹவுசிங் லோன் போட போகிறாங்க, வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம முறையாக இந்த பேங்க்கில் போய் லோன் வாங்குங்க, இந்த எல்ஐசியில் போய் லோன் வாங்குங்க, இங்கே வந்து வட்டி கம்மி, இப்படியெல்லாம் நம்ம சொல்லி இது பண்ணலாம். அப்படி செயல்படுத்தும் போது அந்த 6ஆம் பாவங்கிற நமக்கு கடன் பிரச்சனைங்கள்லேருந்து இங்குவோம், நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து இதாகும், எதிரிகள் நம்மளை வந்து பெரிய அளவில் டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. இதுவே வந்து வாழ்வியல் சார்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி நமக்கு அதுக்கு சில தெய்வ வழிபாடுகள்லாம் செய்ய நமக்கு நல்லது. இப்போ நரசிம்மரை கும்பிட்டோன்னா நாள் என்பது நரசிம்மருக்கு இல்லை. தொடர்ந்து நீங்கள் 48 நாள் இந்த நரசிம்மரை கும்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கோ இல்லை எதிரிக்கோ இல்லை உங்களுக்கு கடனுக்கோ ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழி கிடைக்கும். உக்கிர தெய்வங்களை வழிபட நமக்கு ரொம்ப நல்லது. பிரத்திங்கரா தேவி வழிபாடு, அதுக்கப்புறம் தோரண கணபதினு ஒரு பிள்ளையார் இருக்கார். தோரண கணபதி பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டியில் இருக்கும். இங்கே வந்து குன்றத்தூரில் காத்தியாயினி அம்மன் கோயில்னு சொல்லிட்டு அங்கே இருக்குது. அந்த பிள்ளையாரை வழிபட்டோம்னா நமக்கு கடன் பிரச்சனையை நீக்கிடுவார். இப்போ யாருக்காவது பணம் கொடுத்து வரல, ஒருத்தர்கிட்ட நான் பணம் கொடுத்தேன், எனக்கு இன்னும் அந்த பணமே வரல, இழுத்தடிக்கிறாப்புல, எனக்கு வர வேண்டிய பணம் வரல அப்படின்னா இந்த தோரண கணபதியை போய் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் போய் கும்பிட்டுக்கிட்டே இருந்தோன்னு வைங்க, அந்த பணம் வந்து அவங்களுக்கு வர்றதுக்கான அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை வந்து
அவர் வர வச்சு கொடுத்துருவார். அப்படி சக்தி வாய்ந்த தெய்வம் தான் அந்த தோரண கணபதி. அப்புறம் அனுமன் வழிபாடு, பைரவர் வழிபாடு, சரபேஸ்வரர் வழிபாடு, இந்த மாதிரி சங்கடகர சதுர்த்திக்கு பிள்ளையாரை போய் வழிபடுறது, அந்த சங்கடகர சதுர்த்திக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறது, இது மாதிரியானதெல்லாம் செஞ்சால் நோய் எதிரி கடன் இல்லாமலே நம்ம இது பண்ண முடியும், வாழ முடியும். ஓகே சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.